Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலை நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பணம் வீண் விரயம் ஆகிட்டே இருக்குது, நமக்கு 10 ரூபா வந்ததுன்னா 15 ரூபா செலவு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த எளிய வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பணம் வீண் விரயம் ஆகாமல் உங்ககிட்ட தங்குங்க. அதை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு லைக்கு கமெண்ட் பண்ணுற ஒரு 3 பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தாமரை மணி மாலை கிஃப்ட் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறது பெரும் பாடு அப்படின்னாலும், சம்பாதித்த பணத்தை சேமித்து அதை வச்சுக்கிறது அப்படின்றது அதை விட பெரும் பாடாக இருக்குங்க. சிலர் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல வருமானம் கூட வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் வீட்டில் 1 ரூபா கூட தங்காது, ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பணம் வீண் வரையும் ஆகிட்டே இருந்தால் அடுத்த நிலைக்கு எப்படி நம்ம முன்னேறது அப்படின்றது ஒரு முடியாத காரியம். பணம் வீண் விரயம் ஆகாமல் இருந்தாலே பணம் சேர தொடங்கிடுங்க. இந்த வீண் விரயத்தை தடுக்கவும், பணம் வீட்டில் சேரவும் அமாவாசை அடுத்து வரும் முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை கோமதி சக்கரம் வச்சு இந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பரிகாரம் செய்ய 11 கோமதி சக்கரம் வாங்கிக்கோங்க. இதுக்கு சாதாரணமான கோமதி சக்கரம் வாங்கினாலே போதுங்க. விலை உயர்ந்த கோமதி சக்கரங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து ஒரு சிகப்பு நிற துணி, மஞ்சள் நிற துணி, 2 கலரில் துணி வாங்கிக்கோங்க. அந்த 2 துணியும் நல்லா பளபளப்பாக ஷைனிங் துணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பூஜையை கண்டிப்பான முறையில் அமாவாசை அடுத்து வர வெள்ளிக்கிழமையில மட்டும்தாங்க செய்யணும். அன்னைக்கு செய்யும் போது தான் இந்த பூஜைக்கு அத்தனை சக்தி கிடைக்கும். ஆனால் எப்போ வேணால் செய்யலாம். அமாவாசைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த டைமில் வேணால் செஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப விசேஷங்க. ஒரு சிலருக்கு மாலை 6 மணிக்கு மேலே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் அந்த நாளில் நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை நீங்கள் எப்படி செய்வீங்களோ, எந்த முறையில் நீங்கள் ரெகுலராக செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து 2 கலர் துணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மஞ்சள் கலர் ஒன்று, சிவப்பு கலர் ஒன்று. இப்போ மஞ்சள் கலர் துணியில் அந்த 11 கோமதி சக்கரத்தையும் ஒன்றொன்னா வைக்கணுங்க. ஒன்றொன்னா வைக்கும்போது பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கணும், பண வரவு வரணும், பண வசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கினே அந்த ஒவ்வொரு கோமதி சக்கரத்தையாக அந்த மஞ்சள் கலர் துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுட்டு மனசார உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. அந்த சிகப்பு கலர் துணி இருக்கு இல்லைங்களா, அது பூஜை ரூமில் அப்படியே இருக்கட்டும். இது ராத்திரி ஃபுல்லாக உங்கள் பூஜை ரூமில் அப்படியே இருக்கட்டுங்க. மறுநாள் காலையில் சனிக்கிழமை எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூமில் போயிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நம்ம ஒரு மூட்டையாக கட்டி வச்சோம் இல்லைங்களா கோமதி சக்கரம், அதிலிருந்து ஒரு 4 கோமதி சக்கரத்தை வெளியே எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியே 4 மூலையிலும் மண்ணை தோண்டி புதைச்சிருங்க. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதை செய்ய முடியாது. அப்படியானவங்க என்ன பண்ணலான்னா, 4 மூலையில் உங்கள் வீட்டோட வெளியே 4 மூலையிலும் யார் கையும் படாதவாறு ஒரு டப்பாவில் போட்டு தூக்கி மேலே வச்சுருங்க. அடுத்து ஒரு 3 கோமதி சக்கரத்தை பூஜை அறையில் இருக்கிற சிகப்பு நிற துணியில் கட்டி உங்கள் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டே இதையெல்லாம் செய்யுங்க. இப்போ 7 கோமதி சக்கரத்தில் நாம் பயன்படுத்திட்டோம். மீதி இருக்கிற 4 கோமதி சக்கரத்தில் 3 அதே மஞ்சள் கலர் துணியில் கட்டி மகாலட்சுமியோட தாயாரோட படத்துக்கு முன்னாடியே வச்சுருங்க. கடைசியாக ஒன்று மீதம் இருக்கும். இதை என்ன பண்ணலான்னா, பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களில் இருக்கிற உண்டியில் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது சிறப்பு வாய்ந்த கோவில் இருந்தால் அந்த கோவில் உண்டியில் இந்த கோமதி சக்கரத்தை சேர்த்துடுங்க. இந்த கோமதி சக்கரத்தை அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அது அப்படியே இருக்கட்டும். அந்த கோமதி சக்கரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. அதை மாற்றணுன்ற அவசியமே கிடையாதுங்க. நம்ம எங்கே வைக்கிறோமோ எப்படி வைக்கிறோமோ அது அப்படியே இருக்கட்டும். வருஷக்கணக்கானாலும் அதுக்கு சக்தி குறையாதுங்க. இந்த பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க, நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு இன்றைக்கி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இந்த கோமதி சக்கரம் ஆன்லைன்லேயும் கிடைக்குது, பூஜை ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. அதனால் ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். வாங்கி முடிஞ்சால் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வீண் விரயமாகாமல் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.